ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான முக்கியமான சில டிப்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் அந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் சார்ஜர் வந்து வச்சுருப்போம். எல்லா வீடுகளுமே இப்போ வந்து ஒரு சார்ஜருக்கு 4 சார்ஜர் 5 சார்ஜர் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து 5 ஃபோன் வந்து நம்ம வந்து இப்போ தாராளமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அந்த சார்ஜர் ப்ராப்ளம் வந்து நமக்கு வர செய்யும். அதுக்கு நம்ம சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து நோட் பண்ணி அதை வந்து நம்ம சார்ஜர் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம செல்லுக்கு கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து செல்லில் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான பின் வந்து எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சார்ஜர் வந்து நம்ம சொருக செய்வோம். அந்த மாதிரி சார்ஜர் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம பண்ணும்போது ஓடு வந்து சீக்கிரமாக வீணாக போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சார்ஜர் வந்து கரெக்டான ஒரு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்னதாக வந்து மார்க்கர் பென் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் சார்ஜர் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாக் கலர் மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். இதுவே வந்து இதோட சார்ஜர் வந்து நமக்கு வந்து பிளாக்காக இருந்துச்சு, எல்லோ கலர் மார்க்கர் பென் எடுத்துக்கலாம். அப்படிலாம் ஒயிட் கலர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடையாளம் நமக்கு வந்து பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த சைடுக்கு வந்து நம்ம வந்து சார்ஜர் வந்து அந்த பின்னை சொருகும் போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து 2-3 சார்ஜர் இருந்தாலுமே கூட இது நம்ம சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் குட்டி குட்டி பேக்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பேக்கை வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா சார்ஜரோட அந்த டிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து சொருகிட்டேன். இந்த மாதிரி சொருகும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்து எதுவுமே வந்து கபோர்டு அப்படி இல்லைன்னா வந்து செல்ஃபு அந்த ஸ்டாண்டு எதுவுமே இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி அந்த குட்டி பேக்கை பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் பின்னு மேலே அழகாக அந்த மாதிரி வந்து சொருகி வச்சுக்கலாம். நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோனோ அதே மாதிரி சொருகி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொருகி வச்சுட்டு என்னோடய பேக்கில் பார்த்திங்கன்னா 2 ஜிப் இருக்குது. சப்போஸ் ஒரு ஜிப் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஜிப்பில் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து செல்லை வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா செல்லு வந்து அடிக்கடி கீழே விழுவுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சார்ஜர் மேலே வந்து செல்லு வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து சுவிட்ச் போடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செல்லு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நான் எரிஞ்ச அந்த சாம்பலை தான் வச்சுருக்கேன். இதை கூட வந்து நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுற வேணாங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ்லாம் நம்ம சில்வர் பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து பொருள் எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை பட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அழுக்கான மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி வந்து கழுவணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சு அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா பளபளப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நல்லா புது ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பேண்ட் இருக்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு பத்தாமல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அப்படியே பீரோவில் வச்சே பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா வேறு யாருக்காவது நம்ம கொடுக்குறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான லப்பர் பேண்ட்டாக ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தமாக. இந்த லப்பர் பேண்டை பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி 2 சைடும் அந்த மாதிரி விட்டு அந்த நான் பட்டன் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம மாட்டிடலாம். அந்த மாதிரி மாட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு வந்து இடுப்பு பெருசாக இருந்தாலுமே அந்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக வந்து அந்த ஜிப்பும் போட வரும். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி புது ஜீன்ஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இடுப்பு பத்தாத டைமில் நீங்கள் தூக்கி போடாமல் அப்படி இல்லைனா மற்றவங்களும் கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவும் திருப்தியாகவும் இருக்கும். பார்க்கவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை டிப்ஸ் தான். சூப்பரான டிப்ஸ். நம்ம வெளியில் வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த கட்டப்பை வந்து நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து பழம் காய்கறிகள் எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து நம்ம கட்டப்பை எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி கட்டப்பை எடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸை வந்து என்ன பண்ணுவோம் நல்லா உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுருவோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு தேடி பிடிச்சி காசு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஸை வந்து நல்லா அந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நம்ம வந்து அந்த கைப்பிடிக்கிற இடத்துல
நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அப்பப்போ வந்து நம்ம காசு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சேஃப்டி பின்னுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் கூட நல்லா அந்த பர்ஸை வச்சு அழகாக சூப்பராக ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ காசு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து காமாட்சி விளக்கு தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நாள் கணக்காக வந்து இது அப்படியே வந்து கழுவவே இல்லை, அப்படியே வந்து போட்டாச்சு. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் ஒரு 2-3 விளக்கு இருக்குங்கிறதுனால இதை வந்து அப்படியே வந்து நான் வச்சுட்டேன். சரி வந்து அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் பேஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா பெரிய பழம், அதனால் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். சஃபீனா பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த விளக்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே நம்ம வந்து தேய்க்கும் போது ஈஸியாக வந்து கலண்டு வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வச்சு அந்த விளக்கு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்தேன். நான் வந்து பாதி லெமன் மட்டும் தான் புழிஞ்சேன். இன்னொரு பாதி லெமன் வந்து அப்படியே இருந்துச்சு இல்லையா, அந்த பாதி லெமனை அப்படியே அந்த லிக்விடில் நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அந்த லெமனும் பார்த்திங்கன்னா நல்லா தேய அந்த சஃபீனா பவுடர் அந்த பேஸ்ட் இதெல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வரதுக்கு நமக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். எங்கெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பசையாக அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சோமோ அங்கே எல்லாமே நல்லா அந்த லெமனை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தேய்க்கும் போது இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகும். எங்கிட்ட வந்து தேங்காய் நார் இல்லாதனால நான் அந்த லெமன் தோலையை வந்து தேய்ச்சிருக்கேன். லெமன் தோலை தேய்ச்சாலுமே நல்லாவே பளிச்சுன்னு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக ஸ்பூன் இருக்குல்லையா, அதோட அடிபாகத்தை வச்சு நல்லா நம்ம சுரண்டும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பசை அந்த கருப்பு கலர் இருக்குது நல்லா பிடிச்சி போயிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனை வச்சு நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிருக்கு. இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து சுரண்டி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லிக்விடை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டேன். நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எந்த அளவு வந்து விளக்கு வந்து அழுக்காக இருந்தாலுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.